இந்த விடுதலை மாநாட்டின் வெல்ஃபேர் கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் கே அப்துல் ரஹ்மான் அவர்களை தலைமுறையாற்ற வருவது அன்புடன் இருக்கிறேன். ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்திற்காக குரல் எழுப்புவதற்காக வேண்டி வெல்ஃபேர் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விடுதலை மாநாட்டிலே கருத்துரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களே, இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச்சாளர் வன்னியரசு அவர்களே, எப்போதும் அழைத்தால் உடனே பதிலளிக்கக்கூடிய எங்கள் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, மக்கள் அதிகார கழகத்தினுடைய செயலாளர் வெற்றிவேல் செலியன் அவர்களே, ஏபிசிஆருடைய மாநில தலைவர் சலாஹுதீன் குரைசி அவர்களே, எங்கள் அன்புக்குரிய வழிகாட்டி மௌலானா மௌலவி கேஎம் இலியாஸ் ரியாஜி ஹஜரத் அவர்களே, இங்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கூடிய வெல்ஃபேர் கட்சியினுடைய துணைத் தலைவர் முகமது கவுஸ் அவர்களே, வெல்ஃபேர் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அட்வொகேட் சாதிக் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் இஸ்மாயில் அவர்களே, செயலாளர் பஷீர் அகமதிலே, குழுமி இருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, 2011 ஜூலை மும்பை பிளாஸ்ட் வெடிகுண்டு வழக்கிலே கைது செய்யப்பட்ட தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆமீர் ஷேக் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒன்றிய அரசு காவல்துறை முதலிலே கதையை தயார் செய்வார்கள், பிறகு அந்த கதைக்கு தேவையான கேரக்டர்களை தயார் செய்வார்கள் என்று சொன்னார். அடிப்படையில் இன்றைக்கு அதுதான் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அவர் பெயர் ஞாபகம் இல்லை, அவர் எழுதிய புத்தகம் இருக்கிறது, பார்ப்பனர்கள் திட்டமிடுகிறார்கள், முஸ்லீம்கள் தூக்கிலேற்றுகிறார்கள் கூடிய அந்த புத்தகம். இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகத்திற்கு துணை போய்க் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றங்கள். இரட்டை நீதிகளுடைய அடையாளமாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் மாறியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், இந்திய கிரிமினல் சட்டத்திலே இல்லாத புதிய வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் வகுக்கிறது. உச்சநீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையிலே தீர்ப்பளிக்க வேண்டும். ஒருவன் தவறு செய்திருக்கிறானா தவறு செய்யவில்லை என்பதை சட்டத்தின் அடிப்படையிலே தீர்ப்பளிக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட அப்சல் குருவுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையிலே தூக்கு தண்டனை அளித்தார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறிதான். கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். ஆனால் நான் தான் குண்டு வைத்தேன் என்று சொன்ன சுவாமி அசிமானந்தாவும் அதற்கு பின்னால் இருந்து இயங்கியவர்களும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டு வெளிப்படையாக சுட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒன்றிய அரசினுடைய அதற்கு துணை போய்க் கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளால் அச்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஒரு தைரியத்தை, ஒரு துணிவை அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த விடுதலை மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கம். கடந்த ஆண்டு கோவையிலே நாங்கள் மக்கள் தீர்ப்பாயத்தை நடத்தினோம். வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக மக்கள் தீர்ப்பாயத்தை நடத்தினோம். அதிலே 19 சிறைவாசிகளுடைய குடும்பங்கள் வந்து அவருடைய கண்ணீர் கதைகளை அங்கே வெளிப்படுத்தினார்கள். எங்களுடைய குரல்களை கேட்பதற்கு கூட இந்த நாட்டிலே நாதியற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களிடத்திலே பேசுவதற்கு கூட இந்த சமூகம் எங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனையை அந்த மேடையிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த வேதனையுடைய தொடர்ச்சி தான் இந்த விடுதலை மாநாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்த்தி இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்தியாவிலே தேசிய குற்றப்பிரிவு ஆவணத்தினுடைய கணக்கின் அடிப்படையில் 2022 வரை 5,73,220 கைதிகள் இந்திய சிறைகளில் இருக்கிறார்கள். அந்த சிறைவாசிகளிலே 75% பேர், 4,34,302 பேர் வெறும் விசாரணை கைதிகளாகவே சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதிலே 60% பேர் 2 வருடங்களாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. இந்த விசாரணை கைதிகளில் 4,34,302 விசாரணை கைதிகளில் 50% அதிகமானவர்கள் முஸ்லிம்களும் தலித்துகளும் ஆதிவாசிகளும் தான் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக குஷ்வந்த் சிங் அவர்கள் சொல்வதைப் போல தங்கள் சதவீதத்திற்கும் அதிகமாக இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் எப்படி முஸ்லீம்கள் கொடுத்தார்களோ அதை போன்றுதான் இன்றைக்கு இந்தியாவிலே தங்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக இன்றைக்கு சிறைகளிலும் முஸ்லீம்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு பிறருக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த உரிமைகள் கூட இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமூக செயல்பாட்டாளர்களுக்கு வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு அச்சுறுத்தல். எவர்கள் நீதிக்காக வேண்டி ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத கொள்கைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார்களோ போராடுகிறார்களோ அவர்களுக்கு சிறைவாசம் தான் என்கக்கூடிய ஒரு அச்சத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு விதைத்துக் கொண்டிருக்கிறது. தண்டனை இல்லாத தண்டனையாக அவர்களுக்கு விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெர்னான் கான்சால்ஸ் அருண் பெரியாருக்கு பிணை அளித்துக் கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. இவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டின் கீழே கைது செய்யப்பட்டிருந்தால் கூட இவர்கள் நீண்ட நாட்கள் சிறையிலே வைக்கப்படக்கூடாது, விடுதலை அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்த பின்னாலும் கூட உமர் காலிதினுடைய சர்ஜிலிமானுடைய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிய போராளிகளுடைய வழக்கைக்கு எடுப்பதற்கு கூட உச்சநீதிமன்றம் தயங்குகிறது என்று சொன்னால் இந்த நீதிமன்றங்கள் யாருக்கான நீதிமன்றங்கள் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாயிருக்கிற சகோதரர்களே. இன்றைக்கு நாம் இவர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்காவிட்டால் பிறகு நமக்காக வேண்டியும் குரல் கொடுப்பதற்கு ஆள் இருக்காது என்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டுதான் இந்த மாநாட்டை வெல்ஃபேர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே ஏராளமான தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை உங்களிடத்திலே பேசியிருக்கிறார்கள். நாம் உங்களிடத்திலே கேட்கக்கூடிய ஒற்றை விஷயம், நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். தயவு செய்து பயப்படாதீர்கள், தயவு செய்து அஞ்சாதீர்கள், எவருக்கும் தலையுடையாதீர்கள், யாருக்கும் சரணடைய மாட்டோம் என்கக்கூடிய உறுதியோடு நீங்கள் முன்னே வாருங்கள். உங்களை அச்சப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசு முனைகிறது. ஆனால் எவனுக்கும் அஞ்ச மாட்டோம் என்கக்கூடிய அந்த கட்ஸோடு நாம் இவர்களுக்கு முன்னால் தலை உயர்த்தி நிற்க வேண்டும். என்னை நீ அஞ்சுவதற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அஃப்ரீன் ஃபாத்திமா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது. தன் வீட்டை இடித்து தள்ளிய அந்த மொட்டை தலையனுடைய அரசை பார்த்து அஃப்ரீன் ஃபாத்திமா சொன்ன வார்த்தை இருக்கிறது. நீங்கள் எங்களை அள வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எங்கள் வீடுகளை திடித்து தரைமட்டமாக்கிவிட்டு எங்களை அள வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். எங்கள் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி வராது என்று சொன்ன அந்த அஃப்ரீன் ஃபாத்திமாவுடைய அந்த குரலாக இங்கே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் சகோதரர்களே. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒற்றை விஷயத்தை நான் நினைவுபடுத்தி நான் உங்களிடம் விரைவிடுகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் சட்டம் படித்து வருகின்ற பொழுது பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி, அதுதான் இன்றைய இந்தியாவுடைய மிகப்பெரிய அவலம். நாம் யாருக்கு எதிராக போராடுகிறோம் என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இன்றைக்கு இந்துத்துவ பாசிசம் என்பது அது இந்துக்களுக்கான ஒரு அரசாக, இந்துக்களுக்கான ஒரு இயக்கமாக இல்லை சகோதரர்களே, அது ஒரு பார்ப்பன தேசியத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அடிப்படையில் அந்த பார்ப்பன தேசியத்திற்கு எதிரான ஒரு உறுதியான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. பாசிசத்திற்கு பின்னால் இருப்பது அந்த பார்ப்பன தேசியம்தான். அந்த பார்ப்பன தேசியத்திற்கு எதிரான அடியை நாம் எடுத்து வைக்காமல் இந்த பாசிசத்தை ஒருபோதும் நம்மால் வீழ்த்த முடியாது. இந்து என்கக்கூடிய போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மதத்திற்கு பின்னால் இருந்து கொண்டு பார்ப்பனம் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பார்ப்பனம் முன்வைக்கக்கூடிய அந்த சனாதன சித்தாந்தத்திற்கு எவர்கள் எல்லாம் எதிர்நிற்பார்களோ அவர்கள் எல்லாம் வேட்டையாடுவதுதான் இன்றைய காலகட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய எதிரி யார் என்பதை தெளிவாக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த எதிரியை வீழ்த்துவதற்காக வேண்டி எந்தவித சமரசங்களும் இல்லாமல் நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்குண்டான ஒரு பாதை, ஒரு வழியைத்தான் வெல்ஃபேர் கட்சி இந்த விடுதலை மாநாட்டின் மூலமாக முன்வைக்கிறது. இதிலே கலந்து கொண்டிருக்கூடிய எல்லா தோழர்களுக்கும், எல்லா தலைவர்களுக்கும் வெல்ஃபேர் கட்சியினுடைய மாநில கமிட்டியின் சார்பாக அதனுடைய தலைவர் என்ற அடிப்படையில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடுவோம். எந்த தயக்கமும் இன்றி இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு எங்களுக்கு முன்னால் நின்று வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு பின்னால் அல்ல, எங்களுக்கு முன்னால் நின்று நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள். உங்களுக்கு பின்னால் உங்களோடு சேர்ந்து நின்று வருவதற்கு வெல்ஃபேர் கட்சி என்றைக்கும் தயங்காது உங்களோடு நிற்கும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மண்பலம் பாதர் யூடியூப் சேனலை லைக் செய்யவும், ஷேர்
செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.